சிவமங்கலம். மதியும் அவமதியும், மதிப்பும் அவமதிப்பும். அவமதி உடையோர் அவமதிப்பர், அங்கு தன் இருப்பு அதுவாய் இருக்கிறது. மதியுடையோர் அவரையும் மதித்து களம் மாற்றி காரியம் மாற்றி களத்தில் களமாடிக் கொண்டிருக்கின்றனர். சத்தியம் சொல்கிறேன் குமரா, இங்கு அவமதிப்புகள் அளவு கடந்து போய்விட்டது. கலியனுடைய மிச்சமெல்லாம் இதெல்லாம் மனந்தனில் ஊடுருவி இருக்கிறது. இந்த மதியுடையவர் செயல் அப்படின்னாவே அவமதிப்ப கடந்து செல்றதா இருக்கு. அதுதான் பெரிய மதியுடைய செயலா இருக்கு. ஏன்னா இங்க களத்துல எங்கு தொட்டாலும் அவமதிப்பு. எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அணு தொடங்கி அண்ட பேரண்டம் தாண்டி இருக்கும் ஜீவன்கள் அனைத்திற்கும் ஒரு மாண்பு இருக்கிறது, தனிச்சிறப்பு இருக்கிறது. ஆமா, ஏன்னா இந்த சகத்தில் ஜீவித்திருத்தல் என்பது அத்துணை எளிதானது இல்லை. அது ஒரு பெரு வரம் என தான் சொல்லப்படுகிறது. இந்த கலியினுடைய எச்சங்கள் அது சில மனந்தனில் புகுந்துதான் அவமதிக்கிறது. ஆனா இங்கு சவாலே அதை அவர்களையும் மதித்து நாம் கடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு மாண்பு இருக்கிறது, அதை மறந்துடக்கூடாது. இந்த களம் நமக்கு எதிர்மறையா ஆயிரம் எலி செயல்களை செய்தாலும் நாம் அதிலிருந்து விலகி நம்ம நடுநீர் நீங்காது வலுவாது பயணித்தலில் இருக்கிறது. ஆம் செல்வங்களே, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இன்னா செய்தாரை ஒருத்தர். அவருக்கும் நல்லது செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம் தமிழ் வேதம் சொல்லியிருக்கு. ஆனா அதெல்லாம் இந்த களத்துல எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவுதான். ஒரு சாதாரணமா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு அவமதிக்கிறாங்க, சிலருடைய வழிமுறைகளை அவமதிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அறியாமை தான். இருப்பு என்ன, அதுதான் அறிவிக்கும் தன்னை மதியாய் அறிவிக்கும், பிரகாசமாய் அறிவிக்கும். அவமதி அப்படின்றது இருளாய் தன்னை அறிவிக்கும். அவ்வளவுதான். பிரகாசப்படுத்துறதுக்கு தான் மூலப்பொருள் தேவை. சூரியன்ற ஒரு பொருள் தேவை, சந்திரன்ற ஒரு பொருள் தேவை, நட்சத்திரன்ற ஒன்று தேவை. அது தனக்குள்ள உள் வாங்கிட்டாவே இருப்பது இருள் தான் சூழ்ந்து விடுகிறது. மனித மனங்களிலும் அப்படித்தான். அதனாலதான் மனிதன் தான் மதியுடையவனா நடக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதித்து நடத்தல் அப்படின்றது அது ஒரு தொடர் பிரகாசம், ஒரு எண்ண அழுத்தம், தொடர் எண்ண அழுத்த ஊக்கம். அதன் பெயரால அறிவின் பெயராலே நான் பிரகாசமாய் இருத்தல், அதன் பெயராலே பயணித்தல். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, அவமதிப்பவைகளை அதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்த வேண்டியதில்லைன்னு சொல்றேன். ஏன்னா கலை யதார்த்தம் அதுவா ஆயிடுச்சுன்னு சொல்றேன். மண் வெப்பமடையவில்லை, மனம் வெப்பமடைந்து விட்டது. மனம் தனில் வனம், அது இங்கு சகத்தில் வனம் தனில் வெளிப்படுகிறது. சத்தியம் சொல்கிறேன். அதனால நம்ம ஒரு நெறியுடைய வாழ்வு வாழணும் அப்படின்னா நெறிஞ்சல் விதைச்ச மாதிரி தான் இருக்கும்னு சொல்றேன். இது நம்ம தான் பயணிக்க உதவுமே தவிர நம்ம இன்னொருத்தரை அழைச்சிட்டு போறதுக்கு உதவவே உதவாது. ஏன்னா இந்த களமே அங்க வேறையா ஆக்கப்பட்டிருக்கு. அங்க இந்த கலை யதார்த்தமே வேறையா இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்க தேகங்கிற கட்ட அமைவியலையும் தன்னுடைய கருத்து கட்ட அமைவியலும் தான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர்களா இருக்காங்க. நாம் அவர்கள் இல்லை, நம் தேகத்தில் தான் இருக்கும். முடிஞ்சிருச்சு. இதை நம்ம அடுத்து சொல்றதுக்கோ அல்லது வேற ஏதாவது செய்யறதுக்கோ எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். அதனால் என் செல்வங்களே, விழிப்புடன் இருங்கள். ஒரு கன நேரத்துல அவமதிப்பவரை உங்களோட சூடடைய வைத்துருவாங்க. அந்த இடத்துலதான் நமக்கு நிதானம் தேவை. ஆமா, இப்படி உன்னை எதிர்க்கும் பொழுதுதான் உன்னுடைய திறன் உனக்கு தேவை. இந்த சகம் உன்னை ஒடுக்கும் பொழுதுதான் உனக்கு அந்த திறன் தேவை. ஆமா, ஏன்னா அது பொறுக்கிறது தான் தலையின் குணம்.
தலைவனின் குணம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. தலையா இருந்தா அது பொறுத்து இருக்கும். தலை இல்லை அது வேறன்னா எதிர்வாதம் பண்ணி அங்கதான் அந்த சந்த கடையிலே தான் இருக்கும். தன் வாழ்நாள் அங்க தீர்த்துருன்னு சொல்லு. இது ஒரு இனிமையான இதயம் இல்லையா? மனமிகு மனம் இல்லையா? எவ்வளவு அற்புதமான வாழ்வு. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. கொண்டாட கொடுத்த குவளையமடா குமரா இது. கொண்டாட தவறியவர்கள் வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரு. இந்த நெஞ்சு நித்து குளிர்ந்து வீற்றிரு களம் இது. இயல் அன்பு இன்ப ஆனந்தத்தில் நிலை நின்றிருக்க வேண்டிய களம் இது. சித்த சுத்த சிசுவாய் வைக்கப்படும் பொழுது அவ்விதம் தான் இருந்தது. விடாது விடலை பருவம் புகுந்தது. களம் கல யதார்த்தம் இந்த சூழலியல் சமூக போக்கு இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற இலக்குகள் குறிக்கோள்கள் அதன் வண்ணம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு தன்னை தானே மாற்றிக்கொண்டு பயணிக்கின்ற எந்திர மனம் படைத்த மனிதனாய் போய்விட்டான். இல்லை என்று சொல்வாங்களே, நீங்கள் அன்றாடம் அடங்க வேண்டும், அன்றாடம் அமைதி அடைய வேண்டும், அன்றாடம் அந்த அர்த்தத்தை உணர வேண்டும். ஆமா, நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கல, சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வோடு என்னுடைய வாழ்வு முடிந்தது. இன்று நான் உறக்கம் என்னும் குறுமரணத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன். மீண்டாலும் மீண்டு வரலாம், வந்தால் என்னுடையது இந்த உலகு. ஆனால் இரவு நான் சமர்ப்பித்து விடுகிறேன் குறுமரணம் என்கின்ற பெயரால். அப்ப நம்ம இந்த மாதிரி இந்த சகம் சார்ந்து அவர்கள் நம்ம உதாசனப்படுத்துறாங்க, அவமதிக்கிறாங்க, அது சார்ந்து நம்ம சிந்தையை செலவிட ஆரம்பிச்சுட்டா அது உணர்வு பூர்வமானது. அது நஞ்சு. அது நம்ம மனசுக்குள்ளார போயிட்டு நம்மளை காயப்படுத்துறோம், இதயத்துக்குள்ளார போய் காயப்படுத்திடும். அதனால அதை கடந்து செல்ல பழகுங்க, கண்டும் காணாமல் பழகுங்கள். அவர்கள் அறியாமையின் பெயரால் பேசிக்கொண்டிருக்கின்றனர், புரியாமையினால பேசிட்டு இருக்காங்க, தன் நிறைவின் உண்மையின் பெயரால பேசிட்டு இருக்காங்க. அவங்க தனக்குள்ள ஒரு சிரமுடையவர்கள் இல்லை, பல கொள்கைகளை சுமந்து இருப்பவர்கள். அது அங்க முக்கியம். இங்கெல்லாம் மனிதனா வாழ சொன்னது. மனம் மனிதம் புனிதம் கொண்டு எல்லை இல்லாத தார்மீகம் கொண்டு நீ ஒரு வாழ்வு வாழ கிடவுது. வேற என்ன இருக்குங்க? நம்ம மனிதன்கிறது காத்தா பத்தாதா? அந்த புனிதங்கிறத காத்தா பத்தாதா? மனம்ங்கிறத காத்தா பத்தாதா? நம்ம மனசாட்சி ஆண்டா பத்தாதா? இங்க சத்தியம் இருக்கு, தர்மம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து அற வடிவம் ஒண்ணு இருக்கு. அதை கடைபிடித்து நம்ம கடந்து சென்றா பத்தாதா? ஆண் செல்வங்களே, அவர்களை உதாசனப்படுத்துங்கள். அங்க போய் அதி தீவிரமா உணர்ச்சி முடிச்சுக்குள்ளார அகப்பட்டுக் கொள்வீர்கள். அது பாவம். அது மழலை. அது அந்த மழலைக்கு புரியாதுன்னு சொல்ல. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, மிகவும் விழிப்புடன் இருங்கள், மிகவும் விழிப்புடன் இருங்கள். ஒரு நிமிடத்துல நம்ம புத்திய பிடுங்கி கொள்வார்கள், நம்ம மனசுக்குள்ளார ஆக்கிரமிச்சு நம்மளுடைய மனித தன்மையை சிதைத்து விடுவார்கள். எண்ணிலை இழந்தாலும் மனமினி உன்னிலை இழக்காது. நீ புனிதமிகு மனம் படைத்த மனிதன் என்பதை மறந்து விடாதே. சிவமங்கலம்.